ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கைஸ், நம்ம மகாநதியில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னா, எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எதிர்பார்த்த மாதிரியே வந்துட்டு பிரச்சனை கிளம்பிருச்சு. கைஸ், எல்லாருமே வந்துட்டு மகிழ்ச்சியை தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இவங்க நம்ம விஜய் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை எதிர்பார்த்துருக்கா. அதே மாதிரி வந்துட்டு நடக்குது. நம்ம சாரதம்மா வீட்டில் வந்துட்டு அவங்க வந்து பிரச்சனை பண்ணாங்க இல்லைங்களா நேற்று. இந்த மாதிரி நான் இங்கே தான் இருப்பேன், எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து உட்காந்துட்டாங்க. அது வந்து நம்ம விஜயோட காதுக்கு வந்து வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு சாரதம்மா வந்துட்டு நம்ம இவங்களுக்கு கால் பண்ணுறாங்க, காவேரி கால் பண்ணுறாங்க. காவேரி வந்து மேலே இருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம இவங்க சித்தி எடுத்தாங்க. சித்தி எடுத்து பேசிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டிகிட்ட கொடுத்தாங்க. பாட்டியும் வந்து பேசினாங்க. எல்லாருமே வந்து ஸ்பீக்கரில் தான் போட்டு பேசினாங்க. அப்புறம் காவேரியை கூப்பிட்டாங்க. காவேரியை கூப்பிட்ட உடனே காவேரி வந்து ஃபோனை வாங்கிட்டு வெளியே போயிட்டாங்க. என்னமாச்சு என்ன அப்படின்னா, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு உடனே வந்து நம்ம விஜய்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க நம்ம காவேரி. நம்ம பாட்டி வந்து ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டாங்க. ரொம்ப குஷியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சித்தப்பான்னு தான் சொல்லுவோம். அவர் தான் தலைவர் வந்து ரொம்ப குஷியாக இருக்கார். இவங்க வந்து நாசமாக போனால் கண்டிப்பாக வந்துட்டு அவருக்கு வந்து ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னா அவர் தான் நான் சொல்லுவேன் கைஸ். அப்படி வந்துட்டு என்ன தான் நம்ம வந்துட்டு சித்தப்பா வந்து அவ்வளோ சந்தோஷமாக என்னன்னு தெரியல, அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கிறாரு நம்ம விஜய் வந்து கஷ்டப்பட்டாவே. நம்ம பாட்டி வந்து ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. எதுக்காகனா விஜய் வந்து எப்போ பார்த்தாலும் பிரச்சனையிலே இருக்கான். அவன் ஆஃபீஸ்க்கே போக முடியல. இப்போ வந்துட்டு உங்க கூட வந்து வந்துட்டுருப்பானா அப்படின்லாம் சொல்லி பாட்டி வந்து கேட்குறாங்க. விஜய் வந்து இல்லை பாட்டி கொஞ்சம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம காவேரியோட பேசுகிறாங்க. பேசிவிட்டு என்ன இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தால் பிரச்சனை தான் அதிகமாகும். ஸோ விஜய் தயவு செஞ்சு புரிஞ்சிக்க, நீயும் அவங்க பிரச்சனையில் தலையிடாத அப்படின்னு. பாட்டி நான் நேற்றே இதை பற்றி சொல்லிட்டேன், நீங்கள் வந்து திரும்பவும் கேட்குறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வந்து அதை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்கு விஜய் சப்போர்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நம்ம தாத்தா வந்து பேசுகிறாரு. விஜய் என்னப்பா இது அப்படின்னு. தாத்தா அவங்களுக்கு தான் பாட்டிக்கு தான் புரியல, உங்களுக்குமா புரியல, நீங்களாவது புரிஞ்சுப்பீங்கன்னு நினச்சேன், நீங்களுமா இந்த மாதிரி வந்து பேசுனீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. நம்ம சித்தியும் எதுவும் பேச முடியல. சரி விஜய் எதிர்த்து யாருமே எதுவுமே பேச முடியாது. ஏன்னா விஜய் வந்து சங்கடப்படுவார், இல்லை வீட்டை விட்டு வெளியே போயிடுவார் அப்படின்ற பயம் எல்லாருக்குள்ளேயுமே இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்குன்னு சொல்லுவேன். நம்ம சேனலை பார்க்குற எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விடாதீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்து விஜய் வந்து கூட்டிகிட்டு அமைதியாக வெளியே வராரு. விஜய் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பிரச்சனைக்கு வந்து ஃபேஸ் பண்ண ரொம்பவுமே தயாராக தான் ரெடியாக தான் இருக்கிறாரு. பரவாயில்ல, எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி தைரியமாக தான் இருக்காருன்னு சொல்லணும். நம்ம காவேரிக்கு வந்து ரொம்ப வந்துட்டு தைரியமே கொடுத்துட்ருக்காரு. கொடுத்து பேசுகிறேன் இந்த மாதிரிலாம் இதை பற்றிலாம் யோசிக்காத காவேரி, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீ அதை பற்றி யோசிக்கிறதுல எதுவுமே இல்லை, நீ வந்துட்டு பொறுமையாக அமைதியாக காமாக வந்துட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம சித்தப்பாக்க வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் எப்படியாவது நாசமாக போயிடும் அப்படின்ற மாதிரியே யோசிச்சுட்ருக்கிறாரு. எப்படியாவது வந்து இவங்க வந்து வாழ்க்கையை வந்து கெடுத்துடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதுக்கு எல்லாமே காரணம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போய் பொண்ணு எடுத்தீங்கல்ல, அதனால தான் உங்களுக்கு பிரச்சனை. அந்த குடும்பத்தில் யாராவது எடுப்பாங்களா? அப்போ பாரு 2 பொண்டாட்டி கட்டி வச்சுருக்கான், இவங்களுக்கு தெரியாமலேயே வந்து கல்யாணம் பண்ணியிருப்பான், இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாக்கிட்டையும் பாட்டிக்கிட்டையுமே இவரே வந்துட்டு ஏற்றி விட்டுட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணுங்க. நம்ம காவேரிக்கு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ரொம்பவும் வந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம காரில் போயிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரிலாம் யோசிக்காத காவேரி, அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் வந்து உனக்கு வரதுக்கு நான் விட்டுற மாட்டேன். கண்டிப்பாக வந்து நான் வந்துட்டு உன்னையும் உங்கள் ஃபேமிலி வந்து காப்பாற்றுவேன். நீ அதை பற்றிலாம் ரொம்ப யோசித்து டென்ஷனே ஆகாத, ஸோ காமாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிங்க காமாக இருக்கிறது, நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் வந்துட்டு ரொம்ப வந்து உங்களை கஷ்டப்படுத்துகிறேன், பாட்டி கஷ்டப்படுத்துகிறேன், தாத்தா கஷ்டப்படுத்துகிறேன், உங்களை வந்து ரொம்ப வந்து எங்கள் ஃபேமிலியில் இன்வால்வ் ஆகி வச்சு உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டே இருக்கேன், அது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. அதை பற்றிலாம் யோசிக்காத காவேரி, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீ அதை பற்றி யோசிக்கிறதுனால யாருக்கும் எதுவுமே ஆக போகிறதில்ல. ஸோ நம்ம இந்த பிரச்சனை தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். ஸோ அதை பற்றிலாம் டென்ஷனே ஆகாது. இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தது தான், இந்த பிரச்சனை மாதிரி வரும் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்த்தது தான். அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி நீ எதுவுமே யோசிக்காத, எல்லாத்தையும் என்கிட்ட விட்டு நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு வந்து காவேரிக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. விஜய் காவேரியோட இந்த ஒரு பாண்டிங் வந்து உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். கண்டிப்பாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விடாதீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எப்படிங்க நீங்கள் வந்துட்டு எல்லா சுச்சுவேஷனும் வந்து அமைதியாக காமாக வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆமாம் காவேரி, அப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். அப்படி ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து கோவப்பட்டோ இல்லை டக்குன்னு ஏதாவது முடிவு எடுத்தோ பண்ணுறதுனால ஒன்றுமே கிடையாது. ஆன்சைட்டி ஆகிலாம் ஒரு யூஸும் கிடையாது. ஸோ நம்ம காமாக எல்லா விஷயத்தையும் வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ காமாக இருக்கிறது தான் நல்லது காவேரி. எப்படிங்க இப்படி இருக்கீங்க, என்னாலலாம் ஒன்றுமே புரியலைங்க, என்னால் எனக்கு ஒன்றுமே புரியலைங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதெல்லாம் அப்படின்னு பார்த்தா. அதெல்லாம் எதுவும் இல்லை, அமைதியாக போதும் அப்படின்னு சொல்லி. நீ வந்து டென்ஷனானா பாப்பாவுக்கும் டென்ஷன் ஆகும். ஸோ பாப்பா வந்துட்டு கண்டிப்பாக வந்து நல்ல அப்பாவை தானே எதிர்பார்ப்பாங்க. ஆமாம் கண்டிப்பாக நல்ல அப்பா மட்டும் இல்லை, நல்ல புருஷனும் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க. நம்ம பாட்டி வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்காங்க. என்னடா பண்ணுறது, இந்த பையன் வந்து நம்ம சொல்கிறதையே கேட்கவே மாட்டேங்கிறானே, இப்போ எப்போ தான் வந்துட்டு மாற போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் மொக்கையாக தான் போகணும்னு நான் சொல்லுவேன் மகாநதி. ஏன்னா வந்துட்டு அந்த ஃபேமிலி வந்ததுலேருந்தே கொஞ்சம் ஒரு மாதிரி மொக்கையாக போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.